இப்பதான் ஆசிய கப் முடிஞ்சது. இந்தியா சாம்பியன்ஸ் ஆனாங்க. அதுக்குள்ள டெஸ்டா, அது வெஸ்ட் இண்டீஸோட. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அகமதாபாத்ல. அதுல என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது டே ஒன்ல டாஸை சுண்டுனாப்ல. சுண்டும் போது என்ன, வெஸ்ட் இண்டீஸ் கேப்டனான ரோஸ்டன் சேஸ் டாஸை வின் பண்ணாரு. வின் பண்ண கையோட பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுப்பார்னு பார்த்தா, எப்படியும் பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுத்து இவங்க ரன் அதிகமாக அடிச்சாங்க. நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டாங்க. சரி வாங்க பவுலிங் யூஸ் சுப்பன் கில் போக ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச வெஸ்ட் இண்டீஸை சுக்குநூறு ஆக்கிட்டாங்க இந்தியா. அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அகமதாபாத்தை பொறுத்த மட்டும் பாஸ்ட் பவுலருக்கு எப்பவுமே சாதகமா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு இருந்தது. எப்பவுமே ஓப்பனிங் விக்கெட்டை எடுத்து ஸ்டார்ட் பண்ற ஒரே பவுலர்னா அது நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா தான். ஆனா அவர் தொடர்ந்து கன்சிஸ்டன்சியா ஆடிட்டு வர்றதுனால ஃபர்ஸ்ட் விக்கெட் முகமது சிராஜ் பிரேக் த்ரூ கொடுத்துருக்கிறாப்புல. முகமது சிராஜ் பிரேக் த்ரூ கொடுத்தது மட்டும் இல்லாம செமையா பவுலிங்கும் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் 2 ஓவருக்கெல்லாம் ரன்னே கொடுக்கல மெய்டன். இது யாரா நம்ம சிராஜா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. டிஎஸ்பி சிராஜ் ஆன் டியூட்டி இன் அகமதாபாத் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. தலைவன் பண்ண சம்பவம் எல்லாம் வேற மாதிரி. இன்னைக்கு அகமதாபாத் ஸ்டேடியத்துல ஒரு ஆஸ்திரேலியா, ஒரு இங்கிலாந்து, ஒரு சவுத் ஆப்பிரிக்கா, ஒரு நியூசிலாந்து அந்த மாதிரி வீசுற இடத்துல சின்ன பையன் வெஸ்ட் இண்டீஸ உள்ள கொண்டு அது ஹோம் ஸ்டேடியத்துல பவுலிங் பேச சொன்னா நம்ம ஆளுக பாய் வாயின் பாஞ்சிட்டாங்க. அதுல என்ன சிராஜ் நீ மட்டும் பர்ஃபார்மன்ஸ் பண்ற, நான் என்ன சொம்ப பயலா அப்படிங்கிற மாதிரி நாம ஜஸ்பிரீத் பும்ரா போட்டாரு வாரு பவுலிங்க. திக்கெட் பட்டு துருவ கீப்பரிங் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகி பெவிலியன் திரும்புவாங்க. அதாவது வெஸ்ட் இண்டீஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டர்ஸ் ரொம்ப 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 கவலை கடத்துல இருக்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு கிட்டத்தட்ட கடந்த 6 மாசமா ஏகப்பட்ட சீரியஸ் லாஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ் இவங்க டப்பு கொடுப்பாங்களான்னு எனக்கு டவுட்டா தான் இருக்குது. இன்னைக்கு அவங்க ஆடின விதம் பொறுத்து. ஏன்னா டெஸ்ட் மேட்சஸ்ல ஸ்டார்டிங்கிலேயே இப்படி ஆடுறாங்கன்னா இன்னும் 5 days இருக்குது. என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியல வெஸ்ட் இண்டீஸ் டீம். பும்ரா ஒரு பிரேக் த்ரூ கொடுக்க, அப்புறம் சிராஜ் பொறுத்தது அது பொங்கியல. என்னன்னா ஒரு விக்கெட் தான் இருக்கு, டப்புல ஒரு 2 விக்கெட்டை போட்டு 3 விக்கெட் எடுப்போம் அப்படின்னு சொன்ன மாதிரிதான் திடீர்னு ஒரு போல்ட் அவுட் பிரண்டன் கிங்க தூக்கிட்டாப்ல. அதாவது சிராஜ் ஒரு அற்புதமான பவுலரு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மிரட்டுறதையும் சரி, ஆட்டிடியூடு, அக்ரஷன் எல்லாமே இவர்கிட்ட இருக்கு. அந்த மாதிரிதான் இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணிட்டாப்புல. விக்கெட்டு மேல விக்கெட் எடுத்து வேற மாதிரி சம்பவம். அதாவது 1 மாசம் கிட்டத்தட்ட இங்கிலாந்து டெஸ்ட் முடிஞ்சது, இவங்களுக்கு 1 மாசம் கிட்டத்தட்ட ரெஸ்ட் இருந்தது. அந்த ரெஸ்ட் நல்லா யூஸ் படுத்திட்டு ஆசிய கப் சாம்பியன்ஸ் ஆயிட்டீங்களா, என்னை எடுக்கலையே, என்னை ஏன் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்து சம்பவத்துக்கு மேல சம்பவம் பண்ணி விட்டாப்புல முகமது சிராஜ் இன்னைக்கு. அது விக்கெட் கன்சிஸ்டன்சி, அதாவது ஒரு ஓவர் வீசினாருன்னா விக்கெட் விழுகுது, இல்லைன்னா 2 ஓவருக்கு ஒரு விக்கெட் விழுகுது. அந்த மாதிரிதான் இன்னைக்கு அகமதாபாத் ஸ்டேடியத்துல சம்பவம் பண்ணிட்டு இருந்தாப்புல. வேற மாதிரி ஒரு தரமான சம்பவம். அதுலயும் ஒரு திக்கேட்ச் ஸ்லிப் கேட்ச் நம்ம கேஎல் ராகுல் பிடிச்சாம பாருங்க. அடே அப்பா, என்ன மாதிரி இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் போறதுல முகமது சிராஜா அடிச்சுக்க ஆளே கிடையாது. இப்ப மாடர்ன் டே கிரிக்கெட்ல டெஸ்ட் ஃபார்மேட் எல்லாம் மக்கள் அவ்வளவா விரும்புவதில்ல. ஸ்டேடியத்துல அவ்வளவா கிரௌட்ஸ் நான் பார்க்கவே இல்லை. ஒரு செட்டப் கூட்டம் தான் வந்திருந்தாங்க. பட் டெஸ்ட் கிரிக்கெட்டை யாரும் விரும்புறது இல்லை. அதுல சிராஜ் இன்னைக்கு அற்புதமா பவுலிங் வீசிட்டாப்ல. டே 1 லஞ்ச் பிரேக் முடியும் போது பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் 23.2 ஓவருக்கு 90 ரன்னு 5 விக்கெட்டு விட்டுட்டாங்க. இதுல முகமது சிராஜ் 19 ரன்னை கொடுத்து 3 விக்கெட்டு, குல்தீப் யாதவ் 7 ரன் 1 விக்கெட்டு. இதுல பும்ராம 2 விக்கெட் போட்டிருந்தாப்புல. ஷாய் ஹோப் 36 பாலுக்கு 26, வெஸ்டன் சேஸ் 35 பாலுக்கு 22 ரன் அடிச்சிருந்தாங்க. சரி லஞ்ச முடிச்சுட்டு வருவான். வந்த கையோடைய குல்தீப் யாதவ் என்ன பண்ணிட்டாருன்னா ஷாய் ஹோப்ப போல்ட் அவுட் பண்ணிட்டாப்ல. நடா இது, நான் பாட்டுக்கு நல்லா தாண்டா ஆடிட்டு இருந்தேன், என்ன ஏன்டா விக்கெட் எடுத்த. அதாவது ஒரு சின்ன பிரேக் த்ரூ கொடுத்தாலே விக்கெட் விழுந்துற. நம்ம ரிசர்வ் பண்ண உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். ரிசர்வ் பண்ண மாதிரி இவங்க பெரிய ஒரு லஞ்ச் பிரேக்கே விட்டாங்க.
லஞ்ச் பிரேக் போயிட்டு வந்ததுமே அது காலங்காலமா நடக்கிற விஷயம்தான். விக்கெட்டிங் பிரேக் த்ரூ கிடைச்சிருச்சு. குல்தீப் யாதவும் கேஎல் ராகுலும் இதுதான் நான் எதிர்பார்த்தேன். கேஎல் ராகுல் சொல்றாப்ல குல்தீப் கிட்ட, இதைத்தான் எதிர்பார்த்தேன். இது முதல்ல இருந்தே பண்ணிக்காம லஞ்சுக்கு முன்னாடியே பண்ணா அதான் போட்டன்ல விடு, விக்கெட்டை போட்டாச்சு விடு அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு செலிப்ரேஷன். குல்தீப் யாதவ் ஆன் தி ஃபார்ம். நான் அஸ்வின் ரீப்ளேஸ்மெண்டா நான் வாஷிங்டன் சுந்தர் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். சடனா கில்லு என்ன பண்ணிட்டாப்ல, குல்தீப் யாதவ் உள்ள கொண்டு வந்து ஒரு விக்கெட்டை போட்டாப்ல. வேற மாதிரி மிஸ்ட்ரி பவுலரா இருக்கிறாரு நம்ம குல்தீப். அதுக்கப்புறம் பும்ரா ஒரு சம்பவம் பண்ணாரு பாருங்க, அடே அப்பா. அதாவது தலைவர் இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் அதெல்லாம் வேற. தலைவனுக்கு ஒரு கைவந்த கலை ஒண்ணு இருக்குது. அது என்ன தெரியுமா? ஏர்கர் போறதுல நம்மால் ஸ்பெஷலிஸ்ட போட்டான் பாருங்க. 2 ஏக்கர், அது 1 ஏக்கர் கிடையாதுங்க, 2 ஏக்கர் போட்டு உள்ள ஓட்டு செஞ்சுட்டாப்புல. 2 ஏக்கர். அது பாத்தீங்கன்னா ஸ்டெம்பு பறக்குது, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஸ்டெம்பு பறந்த மூலமா டே 1 டீ பிரேக் முடியும் போது வெஸ்ட் இண்டீஸ் ஆல் அவுட்டே பண்ணிட்டாங்க. 44 ஓவருக்கு 120 ரன் அடிச்சு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. முகமது சிராஜ் 4 விக்கெட் 40 ரன் கொடுத்து, ஜெஸ்பிரீத் பும்ரா 3 விக்கெட் 42 ரன் கொடுத்து. இதுல கிரீனிஸ்னு ஒருத்தனா 48 பாலுக்கு 32 ரன் அடிச்சு, சாய் ஓப்பு 26 ரன் 36 பாலுக்கு. வெஸ்ட் இண்டீஸ் ஒரு பிளேயரும் கூட 50 அடிக்கல. ரொம்ப கவலைக்கிடமா இருக்குது அவங்க பேட்டிங் லைன் அப். அப்புறம் செகண்ட் பேட்டிங்கை பிடிச்ச இந்தியா சரி 162 டே 1ல கொடுக்கறது ரொம்ப ஈஸியா. சரி நம்ம இறங்கி ஒரு 400+, 450+ அடிச்சால ஈஸியா வெஸ்ட் இண்டீஸ் பீட் பண்ணிட்டு போயிடலாம். அந்த மாதிரி மைண்ட் செட்டோட இறங்கினா நம்ம ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும். ஓப்பனிங்ல ஜெய்ஸ்வாலு 2 ஓவர் கிட்ட பால் வேஸ்ட் பண்ணிட்டாரு, அடிக்கவே இல்லை. இது ஜெய்ஸ்வாலா? எனக்கே ஷாக்கிங். அடிக்கவே இல்லை பையன். அதுக்கப்புறம் போட்டு பிடிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவர் கூட இருந்து கேஎல் ராகுல் ஸ்ட்ரைட் டிரைவு, கவர் டிரைவு, அப்புறம் ஹூக் ஸ்டார்ட் எல்லாமே ஆடி வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருந்தாப்புல வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ல. அது ஜெய்டன் சீல்ஸ் பால்லாம் ஒரு 4 அடிப்பாரு, அட்டே அப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது விராட் கோலி இன் ஃப்ரண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு போன மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஷாட்டு ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும் மாத்தி அடிச்சு ரன்ல இருக்கும்போது அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டாரு ஜெய்சன் சியால்ஸ் பால்ல. அது பொறுமையா நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கேஎல் ராகுல் தனது டெஸ்ட் கெரியர்லயே 20வது டெஸ்ட் செஞ்சுரியை அடிக்கிறார். ஏன்னா கேஎல் ராகுல் 2014 டிசம்பர் 12 ஆஸ்திரேலியால ஆடினாரு அடிலைட் டெஸ்ட்ல. அப்ப MS தோனி கேப்டனா இருந்தாரு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரோட வளர்ச்சி 11 வருஷமா இவர் இப்ப 20th டெஸ்ட் செஞ்சுரி அடிச்சப்ப டீம்லயே பாத்தீங்கன்னா அதிக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுனா ஜடேஜாக்கு அப்புறம் கேஎல் ராகுல் தான். செமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓப்பனிங்ல கொடுத்து 50 அடிச்சிருக்காரு. இன்னும் நாட் அவுட்ல இருக்காரு, அவுட் ஆகல. இவரோட சேர்ந்த சாய் சுதர்சன் அவரும் அவுட் ஆகி பெவிலியன் திரும்போது இவர் நின்னே ஆகணும் அந்த மாதிரி ஒரு கட்டாயத்துல இருக்காப்பா. அதனால நின்று ஒரு டெஸ்ட் 50 அடிச்சிட்டாப்பா. அவரோட சேர்ந்த கில்ல 18 ரன்ல ஆடிட்டு வர்றாப்ல. இப்ப என்னன்னா டே 1 ஸ்டெப்ஸ் முடியும் போது வெஸ்ட் இண்டீஸ் 162 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதே மாதிரி இந்தியா 38 ஓவருக்கு 121 ரன் அடிச்சு 2 விக்கெட் இழந்து 53 ரன்ல கேஎல் ராகுலும் 18 ரன்ல சுப்மன் கில்லும் அருமையா ஆடிட்டு வராங்கன்னு சொல்லணும். நாளைக்கு டே 2ல என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப இந்தியா ட்ரையல் போய் 41 ரன்ஸ். இந்த 41 ரன்ஸ் அடிச்சு இவங்க லீடு எவ்வளவு கொடுக்க போறாங்க அதுதான் இப்போ கொஸ்டின். எனக்கு தெரிஞ்சு 450+ அடிக்கலாம், அடிச்சா ஈஸியா வின் பண்ணிடலாம் என்னோட கருத்து. டே 2ல என்னவெல்லாம் நடக்குதுன்னு கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நாளைக்கு. இன்னைக்கு பொறுத்தளவு இந்த டே 1ல யாரு சம்பவக்காரன்னா நம்ம முகமது சிராஜ் தான் சம்பவக்காரன். 4 விக்கெட்டு தலைவன் 4 விக்கெட்டை போட்டு சம்பவம் பண்ணிட்டாப்புல. வெஸ்ட் இண்டீஸோட பேட்டிங் லைனப்ப உடச்சிட்டாருன்னு சொல்லலாம், சிதச்சிட்டாருன்னு சொல்லலாம், தும்சம் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். முகமது சிராஜ டிஎஸ்பி சிராஜ் ஆன் டியூட்டி இன் அகமதாபாத். இங்கிலாந்து டூர் முடிஞ்ச பிறகு 1 மாசம் 1.5 மாசம் ரெஸ்ட போட்டு சம்பவம் பண்ணிருக்காப்புல. சம்பவத்தின் நொச்சுனா அது டிஎஸ்பி சிராஜ். இந்தியாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.
மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.